ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நவம்பர் மாசத்துல இருக்கோம். ஹிவர்ல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா, நிலத்தெல்லாம் கொட்டி ஃப்ரான்ஸ் இந்த மாரி தான் இருக்கு. வெயில் அடிக்குதுன்னு தான் பேரு. ஆனா குளுர் கைய குத்துது ஃப்ரெண்ட்ஸ். கோழி குஞ்சு மாரி எல்லாம் சுருண்டு போய் கிடக்குறோம். அ அதாவது கருவாடா காஞ்சு போய் கிடக்குறோன்னு கூட சொல்லலாம். அதுக்காக சாப்பிடாமயா இருக்க முடியும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கறி, மீன், காய், பழம் எல்லாம் வாங்கலான்ட்டு சந்தைக்கு வந்தேன். அதுக்கு தான் வந்தாலும் சில டைம்ஸு இந்த மாதிரியான கடைகள பார்க்குறப்ப கண்டிப்பா கடந்து போக முடியாது. எந்த பொம்பளையாலும் கடந்து போக முடியாது. நம்ம ஊர் சந்தைக்கு போனோம்னா, இந்த வளவி மணி கடை இருந்தா எப்படி உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு போவோம், அப்படிதான் நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவங்க ஒரு மரோக்கனா. நான் அவங்க கிட்ட கேட்டேன், "நீங்க என்ன ஊர் கடைன்னு?" சொல்லிட்டு மரோக்கன் சொன்னாங்க. மரோக்கன்ஸ், அல்ஜீரியன்ஸ் மேக்ஸிமம் இந்த கடைகள்லாம் இந்த மாரி வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம ஊர்ல இந்த கடைகள், அதாவது பெரிய ஷாப்புங்கள்ல வச்சிருக்கிற மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட்ஸோட அழகா எல்லாமே வச்சிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு 6 காசு கொண்ட பவுன் கை சங்கிலி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 பவுன் மதிக்கத்தக்க உங்களுக்கு ஒர்த் இருக்கும். தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு கை செயின். அப்படி தான் நான் இது விளம்பரம் பண்ணணும். ஏன்னா, அவ்வளோ அழகா இருந்துச்சு. அத கடந்து நான் எப்படி தான் போக முடியும்? ஜஸ்ட்டு ஒரு பார்வையாவது பார்த்துட்டு போலாமேன்னு சொல்லிட்டு, இந்த தங்கத்துக்கே டஃப் குடுக்குற தங்கம் இது. அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பரா ரொம்ப அழகான டிசைன்ஸ்ல இப்படிலாம் ஒரு டிசைன் இருக்காங்கிற மாரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் மணி இருக்குல்ல, அந்த மாரி மணிகள்ல சில கழுத்துக்கு போடுற ஆக்சஸரீஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் சில்வர்ஸ் இதெல்லாம் வந்து சில்வர்ல போட்டுட்டு ஜிகு ஜிகுன்னு போவாங்க. எல்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம எதுக்கு வந்தோம்? வாழைப்பழமும், தக்காளி பழமும் வாங்க வந்தோம். ஸோ நம்ம அந்த வேலைய பார்க்கலான்னு கடைக்கு வந்துட்டேன். பாருங்க ஒரு அம்மா புடவ கட்ட போறாங்க இந்த குளுர்லயும். ஸோ அப்படியே கடவுள்ல போயிட்டு கடவுள வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ கூட்டம் மீன் கடையிலலாம். ஸோ அதனால கொஞ்சம் வாழைப்பழம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கக்கி, தக்காளி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் வந்துட்டேன். மீன் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். மீன் வீடியோஸில் அது ஏற்கனவே அந்த வீடியோ வேறு உங்களுக்கு தனியாக போட்டிருப்பேன். ஸோ எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் சரி, சந்தையிலன்னு கிடையாது, பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளாக இருந்தாலும், நீங்கள் எங்கேருந்து பொருட்கள் வாங்கிட்டு வந்தாலும், நீங்கள் முதல்ல அதை எடுத்து நல்லா கழுவி நல்லா ஆர்கனைஸ்டாக வச்சுட்டிங்கன்னா, பிள்ளைங்க டேரெக்டாக எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கும் அது ஹைஜீனிக்காக இருக்கும். நமக்கும் வேலை குறைவாக இருக்கும். வேலைக்கு போகிற பெண்கள் எப்போதுமே ஒரு விஷயத்த இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, டக்கு டக்குன்னு நமக்கு வேலைக்கு போகிற டைமில் எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தோல் உரித்து சாப்பிட்ற பழம் வாழைப்பழம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவே திராட்சை, ஆப்பிள் அதுக்கெலாம் வந்து நம்ம கழுவி வச்சிட்டோம்னா பிள்ளைங்க எடுத்து சாப்பிடும்போது அதுங்களுக்கும் ஹைஜீனிக்காக இருக்கும், ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய வேலையும் முடிஞ்சுது. பாய்.